தக்லைஃப் படத்திற்கு எப்படி தடை விதிக்க முடியும் என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. படத்தை பார்த்த பின்னர் அதனை ஏற்க வேண்டுமா இல்லையா என்று மக்களே முடிவு செய்வார்கள் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, உச்சநீதிமன்றம் தக்லைஃப் வழக்கில் என்னென்ன கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது? தக்லைஃப் திரைப்படம் வெளியிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கருத்துக்கள் என்பது முன்வைக்கப்பட்ட நிலையில் கர்நாடக மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளது எனவும் தக்லைஃப் திரைப்படத்தை வெளியிடாமல் தடை செய்யப்பட்டது ஏற்புடையது அல்ல என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மகேஷ் ரெட்டி என்பவர் தாக்கல் செய்த மனு இன்றைய விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நீதிபதிகள் உஜல் புயான் மற்றும் மன்மோகன் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்த பொழுது தணிக்கை சான்றிதழ் பெற்ற ஒரு திரைப்படத்தை தடை செய்வதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை, சட்டமும் அதனை அனுமதிக்காது என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக முறையான ஒரு சான்றிதழ் பெற்றிருக்கும் ஒரு திரைப்படத்தை எவ்வாறு தடை செய்ய முடியும்? மேலும் குண்டர்கள் மற்றும் வன்முறையாளர்கள் நமது வீதிகளை கைப்பற்றுவதை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. படம் வெளியிடுவதற்கு தேவையான பாதுகாப்பை வழங்க வேண்டியது அந்தந்த மாநில அரசுடைய கடமை என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த படம் என்பது வெளியான பிறகு அந்த படத்தை ஏற்க வேண்டுமா ஏற்க வேண்டாமா என்பது தொடர்பான முடிவை மக்கள் தான் எடுக்க வேண்டுமே தவிர ஒருவர் ஒரு கூறிய ஒரு கருத்திற்காக அவருடைய படத்தை தடை செய்வது என்பது ஏற்புடையது அல்ல என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் இன்றைய விசாரணையின் பொழுது ஒரு கடும் கண்டனமாக கர்நாடக அரசிற்கு முன்வைத்திருக்கிறார்கள். படத்தை வெளியிடுவது தொடர்பான ஒரு விரிவான பதில் அறிக்கையை நாளை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் கர்நாடக அரசிற்கு நீதிபதிகள் பிறப்பித்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் அவகாசம் என்பது கர்நாடக அரசால் கேட்கப்பட்ட நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்து பதிலை உடனடியாக நாளை தெரிவிக்க வேண்டும் எனவும் சிபிஎஸ்இ சான்றிதழ் பெற்ற ஒரு படத்திற்கு தடை வழங்குவது என்பது ஒருபோதும் அனுமதிக்க முடியாது, உத்தரவுகள் பிறப்பிக்க நேரிடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் தற்பொழுது நீதிபதிகள் கர்நாடக மாநில அரசிற்கு முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.